முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில் தற்போது முக்கிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் இன்னும் புலனாகாத கோணங்களை விசாரிக்க வேண்டும் என்று இந்த வழக்கின் தண்டனை குற்றவாளியான பேரறிவாளன் தொடுத்த வழக்கில் சிபிஐக்கு தடா நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சுபையாவிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சுபையா, பேரறிவாளன் தனது வழக்கு மனுவில் என்னென்ன கோரிக்கைகளை முன்வச்சிருக்கிறார்? என்ன சொல்லியிருக்காரு, அதாவது பூந்தமல்லியில் தடா நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வழக்கம் என்ன குறிப்பிடப்பட்டிருக்காருன்னா, ராஜீவ்காந்தி கொலை வழக்கு, அதாவது கடந்த 1991ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட தொடர்பான வழக்கு தடா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு 26 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டன. மீதமுள்ள 15 பேர் மீதான வழக்கு தனியாக பிரிக்கப்பட்டு நடத்தி வந்த நிலையில் அதில் 15 பேரில் 12 பேர் இறந்து விட்டனர். இதனைத் தொடர்ந்து 3 பேர் மீதான வழக்கு தனியாக தற்போது நிலுவையில் உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேரும் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் மற்றும் பொட்டு அம்மான் அகில் ஆகிய 3 பேர் மீதான வழக்கு தனியாக பிரிக்கப்பட்டு அந்த வழக்கு தற்போது நிலுவையில் இருந்து வருகிறது. அந்த வழக்கு விசாரணை தற்போது இருப்பதால் அந்த வழக்கிலும் சிபிஐ தற்போது ஒரு தெளிவான ஒரு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதேபோல் விடுபட்டு போன பகுதிகள், அதாவது இந்த ஜெயின் கமிஷன் கூறப்பட்டுள்ளபடி ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்பாக, அதாவது ராஜீவ்காந்தி கொலைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள அந்த பெல்ட் பாம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பெல்ட் மூலமாக வெடிகுண்டு வெடிக்கை செய்துள்ளனர். அந்த ஆயுதம் எங்கிருந்து வந்தது, அந்த வெடிகுண்டு எங்கு தயாரிக்கப்பட்டது, அதுக்கு மூலப்பொருள் எங்கு வாங்கினார்கள் என்ற விவரங்கள் அனைத்தையுமே இதுவரை சரியான கோணத்தில் விசாரிக்கவில்லை. எனவே இந்த விடுபட்டு போன அனைத்து கோணங்களையும் விசாரிக்க வேண்டும் என்றும், ஏனென்றால் பேரறிவாளன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு அவர் பேட்டரி வாங்கி கொடுத்தார் குற்றச்சாட்டு தான். தனுவுக்கு பேட்டரி வாங்கி கொடுத்தார் குற்றச்சாட்டு இருப்பதால் இதை முழுமையான கோணத்தில் இன்னும் அது விடுபட்டு போன பகுதியை விசாரித்தால் மட்டுமே தனக்கு நியாயம் கிடைக்கும் என்பதால் அதை இப்ப விரிவாக விசாரிக்க வேண்டும் என்றும், அதே வேளையில் சிபிஐயுடைய MDMA என்று அழைக்கப்படக்கூடிய பல்நோக்கு விசாரணை குழு தற்போது விசாரித்து வருகிறது. சிபிஐ சிறப்பு பிரிவு அதில் 1999க்கு பிறகு சரியான முறையில் விசாரிக்கவில்லை என்பதால் கடந்த 14 ஆண்டுகளாக இந்த விசாரணை தொய்வு ஏற்பட்டுள்ளது. எனவே அதை சரியாக விசாரிக்க வேண்டும், விடுபட்டு போன பகுதியிலும் விசாரிக்க வேண்டும் என்றும், ஜெயின் கமிஷன் கூறப்பட்டுள்ள மற்றவர்களையும் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கூறி பேரறிவாளன் இந்த வழக்கு குறிப்பிட்டுள்ளார். திவ்யா, தற்போது இந்த பேரறிவாளனின் மனு மீது நீதிமன்றம் என்ன உத்தரவிட்டிருக்கு சுப்பையா? இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது பேரறிவாளன் தரப்பில் வழக்கறிஞர் சந்திரசேகர் ஆஜராகி தனது கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் சிபிஐ தரப்பு, அதாவது சிபிஐயால் நியமிக்கப்பட்ட சிறப்பு குழுவுடைய அவங்க தரப்பு விவாதத்தை கேட்க வேண்டியிருப்பதால் நீதிபதி இது குறித்து சிபிஐ சிறப்பு பிரிவான பல்நோக்கு விசாரணை குழு இதற்கு வரும் 10ஆம் தேதி, அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவதாகவும், அவருடைய கருத்தை கேட்ட பிறகுதான் முடிவெடுக்க முடியும் என்பதால் இந்த வழக்கை 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். சிபிஐ அந்த சிறப்பு புலனாய்வு குழு இதில் தங்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திவ்யா, ராஜீவ்காந்தி கொலை வழக்கு விசாரணை வழக்கின் தற்போதைய நிலை என்ன? ராஜீவ்காந்தி கொலை வழக்கு ஏற்கனவே குறிப்பிட்டபடி மற்றமுள்ள வழக்கு எல்லா வழக்கும் முடிவடைந்து விட்டது. தற்போது ஒரே ஒரு வழக்கு மட்டும் நிலுவையில் இருப்பது, அதாவது ராஜீவ்காந்தி கொலை தொடர்பாக ஏற்கனவே 2ஆக பிரிக்கப்பட்டதில் அந்த 15 பேர் மீதான வழக்கில் 12 பேர் மரணமடைந்து விட்டதால் மீதமுள்ள 3 பேர் மீதான வழக்கு மட்டும் தற்போது நிலுவையில் இருந்து வருகிறது. அதாவது பூந்தமல்லி தடா நீதிமன்றத்தில் உள்ள அந்த தடா நீதிமன்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கில் விடுதலை புலி இயக்க தலைவர் பிரபாகரன், பொட்டு அம்மன் அகில் அந்த 3 பேர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டு இந்த 3 பேர் மீதான வழக்கு தனியாக நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த வழக்கு மட்டும்தான் தற்போது நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கு வரும் 30ஆம் தேதி, அக்டோபர் 30ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்று தள்ளி வைத்துள்ளனர். அன்றைய தினம் விசாரணைக்கு வரும். இதற்கிடையே முன்னதாகவே பேரறிவாளன் இந்த மனு தாக்கல் செய்துள்ளதால் இந்த மனு மீதான விசாரணையில் சிபிஐ தரப்பில் 13 தாக்கல் செய்யப்படும். அதனைத் தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணை அன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திவ்யா, தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.